ரீசெண்டா திருச்செந்தூர் கோயில உள்ள தெய்வானைங்கிற இந்த பெண் யானை தன்னை 15 வருடமா பராமரிச்சு பார்த்துக்கிட்டு வந்த பாகன் உதயகுமார் அவருடைய உறவினர் சிசுபாலன் அப்படிங்கிற 2 பேரை தாக்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 வயசுல இருந்து அந்த கோயில்ல அந்த யானையை வாங்கினதுல இருந்தே இந்த பாகன் உதயகுமார் வந்து அந்த யானைக்கு பராமரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. போலீஸோட முதல்கட்ட விசாரணையில சிசுபாலன் அப்படிங்கிற அந்த அவருடைய உறவினர் வந்து அந்த யானையோட முன்னாடி போய் செல்ஃபி எடுத்திருக்காங்க. போறப்போ வரட்டான்னு சொல்லி தட்டிட்டு போயிருக்காங்களாம். அதை பார்த்துட்டு தான் அந்த யானை வந்து அவரை தாக்கியிருக்கு. அதை தடுக்க போறப்போ பாகனையும் தாக்கியிருக்கு. சிசுபாலன் வந்து உடனே அதே ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. பாகன் வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிருக்காங்க. சிகிச்சை பலனின்றி அவங்க உயிரிழந்துட்டாங்க. இந்த சம்பவத்துல இருந்து யானை வந்து ஒரு வளர்ப்பு விலங்கு கிடையாது. ஒரு காட்டு விலங்கு நம்ம கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு நம்ம என்னதான் அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாலுமே அது என்னதான் இருந்தாலும் ஒரு வனவிலங்கு தான். எத்தனையோ கோயில்கள்ல இன்னும் யானைகள் வந்து பொதுமக்களுடைய சகஜமா பழக விடுற மாதிரி ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரு ஒழுங்குபடுத்தணும். தமிழக அரசு இன்னும் நிறைய நடவடிக்கைகள் எடுத்து அதன் மீது ஒரு சிறப்பு கவனம் செலுத்தணும். பொதுமக்கள் அதிகம் வரக்கூடிய இடங்கள் கோயில், அங்கே இந்த சம்பவங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் நடக்காத அளவுக்கு பாதுகாத்துக்கணும்.